வினையின் காரணமாக அவ்வப்போது சில கொனைக்கேடு வரத்தான் செய்யும். சம்பந்தம் இல்லாமல் சில பேர் நமக்கு வேண்டாதவர்கள் பேசுவார்கள். நீ முன் ஜென்மத்தை பேசியிருக்கிறான் நமக்கு இடையே அவனை செய்யறான். நம்ம செய்த பாவம் அவனுக்கு இடையே செய்யறான். அவங்களுக்கு குறையில்லைப்பா, நீ செய்த பாவம் தான் அவனுக்கு இடையே செஞ்சுட்டு இருக்கான். அதனால அவங்க மேலே கோபம் கொள்ள நியாயம் இல்லை. இந்த அறிவு யார் தருவான்னு அது ஆசான் ராமலிங்கசாமி தரணும். அது முதுபெரும் தலைவன் நந்தீசன் தர வேண்டும், முதுகு தலைவன் அகத்தீசன் தர வேண்டும். நீ முன் செய்த வினை பயனும் ஒன்று சூழ்ந்திருக்கு. அது இந்த ஜென்மத்தில் சூழ்ந்திருக்கலாம். வினைக்கு அது வினை வெடுவதற்கு துணையாக இருக்கும் அல்லவா. உனக்கு மற்ற இடையூறு தந்தால் நம்ம பாவம் கழிவதுன்னு நினைக்க வேண்டும். மற்ற இடையில கடுமையாக பேசிட்டு போறான், பாவம் தீருது அல்லவா. அது ஒன்று முன் ஜென்மத்தை பேசியிருக்கலாம், அதுக்காக பேசலாம். அது புதுமையாக அது புதிய இந்த ஜென்மத்தை பேசியிருக்கலாம், பேசிட்டு போறான். அப்படிங்கிறா இந்த அறிவு எப்போ யாருன்னா ரமணிசாமிகளை இன்னும் எனக்கு கொனைக்கேட்டு இருக்கு ஐயா, நான் என்னையா செய்வேன், என்ன எனக்கு இந்த கொனைக்கேடு தாயா மீண்டும் மீண்டும் பரவி காரணமாக இருக்கு. நீ என்ன இந்த கொனைக்கேடு வந்து விடுபட அருள் செய்யன்னு கேட்கணும். கடுமையை பார்த்தாலே பாவம் வந்துடும். ஒருத்தன் முறைச்சி பார்த்தா என்ன பாவி இப்படி பார்க்கறானா, அது அப்பவே பரவி என்ன பார்த்தே பாவி ஆகும். பார்த்தாலே ஒருத்தனை கடுமையை பார்த்து கொடுமையை கோபமா பார்த்தாவே அப்பவே பிறவி இன்னொரு பிறவி வரும். கடுமை பேசினால் பிறவி வரும். ஆக எந்த செயலிலும் பார்வையிலும் பேச்சிலும் செயலிலும் தூய்மை இருந்தால், அதில் சத்தியம் இருந்தால் இனி பிறவி இருக்காது. இப்போ இது எப்படி ஒரே நாளில் வருமோ? ஏன்னா ஒரு நாளில் என்ன கரசரக்கா வாங்கிட்டு வருது. தொடர்ந்து மனசுக்கு பயிற்சி கொடுக்கணும். அறிவே இப்போ இருக்க அறிவுன்னா என்ன அறிவுன்னா, இப்போ இருக்குது பழைய ஜென்மத்தை செய்த பாவப்பட்ட அறிவு. அது எப்படி இருக்கு? பொடாத காமதேகத்தில் இருக்கு. பல்வேறு ஜென்மங்களை செய்த பாவம் இப்போ எப்படி கொனை அறிவு மங்கி கிடக்கு. இந்த அறிவு தெளிவடையணும். அந்த அறிவு தெளிவடைவதற்கு என்ன வேண்டும்? ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஆகிய இந்த நூல் வேண்டும். ஜீவகாருண்யத்தை கடைபிடிக்க வேண்டும். இப்போ அறிவு மங்கி இருக்கு, கொனைக்கேடு இருக்கு, பொறாமை இருக்கு, வறுமை இருக்கு, கடன் சுமை இருக்கு, யானை என்ற கர்வம் இருக்கு, ஜாதி வெறி இருக்கு, மத வெறி இருக்கு. பிறகு மதிச்சு பேச மாட்டேங்கிறோம். இதெல்லாம் கொனைக்கேடு தானப்பா, மீன் பிறகு வருமே. அதுக்கு என்ன செய்யலாம்? இத்தனையும் உடச்சரிக்கலாம். பேராசை, பொறாமை, புறங்கூறுதல், பிறர் மதியாமை, அவமதித்தல், கொடூரமான கோபம், வெளியே தாங்க முடியாத கொடுமையான கோபம், இதெல்லாம் பாவத்து சின்னங்கள் தான். என்ன செய்யலையா? என்ன அதுக்கு என்ன எவ்வா என்ன வேற வழியே இல்லை. இதுக்கு என்ன வழின்னா, உயிர் கொலை செய்யாதே, எந்த உயிரையும் கொள்ளாதே. சரி, அதுக்கு ஆசை இருக்கணுமே. ரமணிசாமிகளே, நான் எந்த உயிரையும் கொள்ளாது இருக்கு, நீ தான் பருள் செய்யணும். அப்பா, எனக்கு இப்போ ஒரு உயிர் கொலை செய்தல் நாட்டை இருக்கப்பா, அது கண்டு இறக்கம் சிந்த வேணும், அதுக்கு நீ தான் அருள் செய்யணும். அது செய்யறோம். சரி மகன் என்பார். அது மட்டும் இல்லையா, நான் என்ன பாவம் செய்தனோ பாவி, புலாலை சுவைத்து உண்ணுகின்றேன், என்ன குற்றமோ, என்ன பாவம் செய்தேன், நான் என்னையா பாவம் செஞ்சேன் என்று நானே கேட்டிருக்கிறேன். என்ன பாவம் செய்தேன், என்ன பாவம் செய்தேன், இந்த புலாலை சுவைத்து உண்ணுகின்றேனே, மீண்டும் பிறவி வருமே, ஐயோ பாவம், மீண்டும் பிறவி வரும் ஐயா, என்னையா செய்வேன்? நீ செய்த பாவம் தான், அதுதான் புலாலை சுவைத்து உண்ணுகிறாய். மகனே, பயப்படாதே, யானே அதை மாற்றி தருகிறேன் என்றார். என்னை போல் புலால் உண்ணுவதில் யாரும் இருக்க முடியாது. அப்படி சுவைத்து சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன், நான் செய்த பாவம் அதை சுவைத்து சாப்பிட்டேன். ஆசானை கேட்டேன், என்ன பாவம் செய்தேன் தாயே, இந்த புலாலை சுவைத்து உண்ணுகின்ற கொடிய வன்மானம் எனக்கு என்றான் என்றேன். அஞ்சேல் மகனே, அந்த பழக்கத்தை உடைத்து தருகிறேன் என்றான். அவரும் ஆசையாக அந்த வாய்ப்பை பெற்றேன். அப்போ பிறகு என்னையா ஒவ்வொரு குணமாக உடைச்சி வெளியத்துக்கு ஆசானை கேட்டு தான் வந்திருக்கிறேன். அப்போ உயிருக்கு ஏதாவது ஒரு ஆடு கோழி இருக்கும்போது ஆரம்ப காலத்தில் அதை ரசித்து பார்த்தேன். என்ன கொடிய மனம், என்னையா கொடிய மனம், நீ எல்லாம் அவள் கருணை காட்டினியே, துண்ணன கொடியோ பிற உயிரை கொல்ல தொடங்கிய போதெல்லாம் பயந்துன்னு சொன்னியா. பிற உயிரை பிற உயிரை ஒருவன் கொலை செய்யும் போது, கொலை அடிக்கும் போதோ அது கொலை செய்யும் போதோ அப்படியே நடுங்கினேன் நான். அந்த குணம் ஐயா எனக்கு வரக்கூடாதுன்னா, துண்ணன துஷ்டர்கள் அர்த்தம். துண்ணன கொடியோ பிற உயிரை கொல்ல தொடங்கிய போதெல்லாம், தொடங்கும் போதெல்லாம், செய்யும் போது இல்லை, தொடங்கிய போதெல்லாம், எப்பெல்லாம் ஒரு உயிரை கொல்ல முயற்சிக்கிறானோ அப்பெல்லாம் நான் நடுங்கி செத்தேனே. எப்படிப்பட்ட மனம் இது? எப்படி அந்த வாய்ப்பை பெற்றனா? ஆசான் மாணிக்க வாசகனுடைய அருள் பலத்தால் பெற்றேன் மகன் என்னார். மாணிக்க வாசன் தயவால் பெற்ற அந்த பெரும் ஆற்று. துண்ணன கொடியோர் பிற உயிரைக்குள்ள தொடங்கிய போதெல்லாம், தொடங்கி எப்பெல்லாம் தொடங்குகிறானோ அப்பெல்லாம் பயந்தேன், ஐயோ இப்படி செய்கிறார்கள் என்று. இந்த அமனம் எப்போ எனக்கு வேணா, என்னை கேட்டா மகனே, என் திருவடியை பற்று. ராமலிங்கசாமிகளே, பிற உயிர் படுகிற துன்பத்தை கண்டு இறங்குவதற்குரிய அறிவும்,
அது போன்று யாராவது செய்தால் ஐயோ பாவம் செய்கிறான் ஏக்க செஞ்சு எனக்கு நீ தருவேன்னு கேட்டோம். அப்ப அது கேட்டுதான் பெறணும். சரி, இந்த வாய்ப்பு எப்படின்னா ராமலிங்க சாமி சொன்னது போல் ஜீவகாரணி ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்யணும். இப்ப ராமலிங்க சாமி ஜீவகாரணி ஒழுக்கத்தை கடைபிடித்து என்ன ஏற்படுனா அது பிற துன்பத்தை உணர்கின்ற அறிவு வரும். புலால் கொண்டு உயிர் கொலை செய்வது நாட்டம் வராது, புலால் உண்ணுவதில் நாட்டம் வராது, மனைவி கொடுமையை பேச மாட்டான், தாய் தந்தையின் நன்றியை மறக்க மாட்டான், அதே சமயத்தில் ஒருவன் செய்த நன்றியை மறக்க மாட்டான். ஆக அந்த அன்னதானம் செய்யவும் ராமலிங்க சாமி திருவடியை பற்றியனால் நன்றி ஒருவனுக்கு கொனைக்கேடு நீங்கவே நிற்காது. ஆக ஜீவகாரணி ஒழுக்கத்தை கடைபிடித்தால் நல்ல பண்புகள் வரும். அவன் பேச மாட்டான் ஜாதி வெறி. ஜீவகாரணத்தை கடைபிடிப்பவன் நிச்சயமாக பேராசி உலகனாக இருக்க மாட்டான். ஜீவகாரணத்தை கடைபிடிப்பவன் நிச்சயமாக புறங்கூற மாட்டான். ஜீவகாரணத்தை கடைபிடிப்பவன் நிச்சயமாக பிறரை மதித்து வாழ்வான். ஜீவகாரணத்தை கடைபிடிப்பவன் நிச்சயமாக பிற ஜாதி துவேஷம் பேச மாட்டான். அவனோட வஞ்சனையே இருக்காது. இந்த வஞ்சனை இல்லாத வாழ்வு எப்ப தருவானா அது ராமலிங்க சாமி திருவருளாலும் ஜீவகாரணி ஒழுக்கத்தால் தான் முடியும் என்பது ஞானிகள் கருத்து. ஆக எப்படி திரும்பி பார்த்தாலும் ஒரு மனிதன் கடை தருவதற்கு ஜீவகாரணி ஒழுக்கம்தான். அதுக்கு என்ன உபாயம்? காலையில் 4:30 மணிக்கு தியானம் செய்ய வேண்டும். ஒரு கடமையாக செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? இன்று தினம் ஒரு மனிதனுக்கு தினம் ஒருவருக்கு பசியாற்ற வேண்டும். இல்லையா 2 காகத்துக்காக சோறு வைக்கணும். 2 சோறு போடும்போது காகத்து வைக்கலாம். இல்லையா ரோடு போக நாய்க்கு 2 சோறு போடலாம். ஏதாவது வகையில் ஏதாவது ஒரு பயனுள்ளதாக இருக்கணும். அப்படி செய்து வரும்போது அந்த தினம் ஒருவருக்கு சாப்பாடு போடலாம். வசதி வாய்ப்பு இருந்தால் தினம் ஒருவருக்கு சாப்பாடு போடலாம். அது தவமே. அந்த வாய்ப்பில் என்றால் வாரம் ஒருவருக்காக அன்னதானம் செய்யலாம். அதுவும் தவமே. இந்த வாய்ப்பு இல்லை என்றால் மாத ஒருவருக்கு அன்னதானம் செய்யலாம். அது தவமே. இன்னொரு தவம், புலால் உண்ணாது இருப்பதே தவம். அது பெரிய தவம். புலால் உண்ண மாட்டேன், இன்று முதல் நான் புலாலை உண்ண மாட்டேன் என்ற சிறப்பறி பெற்றால் அது தவம் தான். அது இருக்கு முன்னே நேற்று